தமிழ்நாட்டில் நிலத்தை தோண்டும் பொழுதெல்லாம் தமிழரின் தொன்மை வரலாறு வெளியில் வருகிறது. அனைத்து தமிழர்களும் பெருமை கொள்ளும் விதமாகத்தான் இருக்கின்றது எங்களின் மூதாதைகளின் செயற்பாடுகள். ஆனால் ஈழ நிலத்தில் தமிழர் நிலத்தை தோண்டும் பொழுதெல்லாம் எங்களின் வேதனை வரலாறு தான் வெளியில் வருகின்றது. செம்மணி அதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. இப்பொழுது தினமும் அங்கே அகழ்வு பணி ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் பணியாளர்கள். அங்கே தினமும் அகழ்வில் ஈடுபடும் பொழுது புது புது எலும்புக்கூடுகள் வெளியில் வந்து ஈழத்தமிழர்களின் வேதனையை எப்படி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியை உலகத்துக்கு வெளியில் கொண்டு வருகின்றது தினமும். நீங்கள் செய்திகளில் பார்த்தால் தெரியும் அங்கே எவ்வாறு எலும்புக்கூடுகள் வெளியில் வருகின்றன சொல்லி. சிறுவர்கள் முதல் சின்ன பாலகர்கள் வரை, முதியவர்கள் வரை, பெண்கள் வரை அனைவரையும் அவர்கள் அங்கே கொன்று செம்மணி புதைகுழிக்குள் போட்டு மூடி இருக்கிறார்கள். 96 காலப்பகுதியில் அங்கே தாயுடன் பிள்ளையும் அப்பாவுடன் பிள்ளையும் முதியவர்களுடன் சிறு பிள்ளைகளும் என்று அனைவரையும் போட்டு மண்ணில் புதைத்து உயிருடனோ அல்லது கொன்றோ புதைத்திருக்கிறார்கள் என்பது. சிலரை அமர வைத்து கூட அங்கே கொன்றிருக்கின்றார்கள், போட்டு புதைத்திருக்கிறார்கள். இந்த எலும்புக்கூடுகள் இப்பொழுது வெளியில் வரும் பொழுது எங்களுக்கு தெரிகின்றது எவ்வளவு வேதனைப்பட்டு எங்கள் மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உலகத்துக்கு இப்பொழுது மெல்ல மெல்லமாக வெளியில் வருகிறது. ஆனால் 96 இந்த செம்மணி புதைகுழி என்பது உலகத்திற்கு வெளியில் காட்டப்படுகிறது. ஆனால் இன்று வரை அங்கே இறந்த மக்களுக்கோ அல்லது கொல்லப்பட்ட மக்களுக்கோ அல்லது ஈழத்தமிழர்களுக்கோ எந்த நீதியும் வழங்கப்படவில்லை. அங்கே படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள், இனக்கொலைகளை நிகழ்த்தியவர்கள் இன்றும் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் நம்முடைய என்பதுதான் மேலும் வேதனையாக இருக்கின்றது. நீங்கள் செய்திகளில் பார்த்தால் தெரியும் செம்மணியில் இப்பொழுது அங்கே அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் அகழ்வு பணி வரும் பொழுது அங்கே நாங்கள் கண்டெடுக்கும் எலும்புகள் ஒவ்வொரு செய்தியை சொல்கின்றது உலகத்திற்கு. எங்களின் ஈழத்தமிழர்களை இந்த சிங்கள பேரினவாதம் எவ்வாறு இனப்படுகொலை செய்திருக்கின்றது, செய்து கொண்டு வருகின்றது என்பது அந்த செய்தியாக இருக்கின்றது. சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்தை இலங்கை இராணுவம் கைப்பற்றியதும் அரங்கேறிய படுகொலையின் முக்கிய சாட்சி தான் இந்த செம்மணி. சந்திரிகா ஆட்சி இழந்து போய்விட்டார். அவர் இன்று இரட்டை குடியுரிமை பெற்று, ஒன்று இலங்கை ஒன்று பிரித்தானியா, இரட்டை குடியுரிமை பெற்று அங்கும் இங்குமாக சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அவாவுக்கு எந்த விதமான நடவடிக்கையிலும் யாரும் எடுக்கவில்லை. அதே போல் சந்திரிகா ஆட்சி காலத்தில் இராணுவ தளபதிகளாக இருந்தவர்கள் 2-3 பேர் முக்கியமானவர்கள். அதில் 2 பேர் இறந்து விட்டனர். ஒருவர் இயற்கையாக இறந்து விட்டார், ஒருவர் 2008 நினைக்கிறேன் குண்டுவெடிப்பில் இறந்து விட்டார். மற்றவர் இன்றும் இருக்கின்றார் அரசியல் பேசிக்கொண்டு. அவர் இறுதி யுத்தத்திலும் பங்கெடுத்த ஒரு இராணுவ தளபதி, அவர்தான் சரத் பொன்சேகா. அவரை கூட விசாரிக்கப்படவில்லை இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் சம்பந்தமாக. ஏனென்றால் 95 யாழ்ப்பாணத்தை இராணுவம் கைப்பற்றும் பொழுது அவரும் ஒரு தளபதியாக அங்கே வந்தார். அப்போ அவருக்கும் அதில் பங்கு உண்டு என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை இராணுவம் பிடிக்கும் பொழுது யாழ்ப்பாணம் வெறும் கட்டடக்காடாகத்தான் இருந்தது. அங்கே ஒரு மக்களும் இருக்கவில்லை. அந்த வேதனையில் இருந்த இராணுவத்துக்கும் அந்த வேதனையில் இருந்த சிங்கள இராணுவத்திற்கு அரசுக்கும் பின்னர் மக்கள் வந்து குடியேறிய பின் இவர்களிடம் எங்களின் வன்மத்தை காட்ட வேண்டும் என்றுதான் அங்கே பெரும்பாலான மக்களை நீங்கள் புலிகளுக்கு ஆதரவாக இயங்கியவர்கள், புலிகளுக்கு ஆதரவாக இயங்குகிறீர்கள் என்று சொல்லி சுற்றி வளைப்புகள் மூலம் கைது செய்து கொண்டு போய் குடும்பமாக கொன்று குவித்து அங்கே செம்மணியில் போட்டு புதைத்தார்கள். அது அந்த செம்மணி புதைகுழி இருக்கும் விவகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிருசாந்தி பாலியல் வன்புணர்வு கொலையுடன் தான் வெளியில் வந்தது. இந்த இராணுவ சிப்பாயை காட்டியதன் மூலம் அங்கே தான் புதைத்தோம். பின்னர் விசாரணையில் அவர் ஒத்துக்கொண்டார் அங்கே இன்னும் நிறைய புதைகுழிகள் இருப்பது என்று சொல்லி. ஆனால் இன்று செய்திகள் வரும்பொழுதெல்லாம் அங்கே சிங்கள இனவாதிகள் சொல்வது அது இந்து மயானம், செம்மணி வந்து ஒரு இந்து மயானம், அங்கே புதைத்திருப்பார்கள், அந்த எலும்புகள் தான் வருகின்றன. எந்த இந்துக்கள் பிள்ளையையும் குட்டியையும் அனைவரையும் ஒன்றடியாக போட்டு இருக்க வைத்தெல்லாம் புதைப்பார். உங்களுக்கு வந்தால் ஒரு நியாயம், மற்றவருக்கு வந்தால் இன்னொரு நியாயம். நீங்கள் இன்று வரைக்கும் அங்கே புத்தபிக்குகளை கொலை செய்தார்கள் என்று சொல்லி நேற்று கூட ஒரு பதிவு பார்த்தேன். நாங்கள் வாகனத்தில் பஸ்ஸில் வந்த புத்தபிக்குகளை கிழக்கு மாகாணத்தில் புலிகள் கொண்டனர் என்று சொல்லி அதை நினைவு சின்னங்கள் அமைத்து நீங்கள் இன்று வரைக்கும்
அவர்களை ஞாபகம் வைத்து வழிபட்டு வருகின்றீர்கள், கொன்று விட்டார்கள். அதை யார் செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். புலிகள் மீது பழி போட வேண்டும், சர்வதேச சமூகத்திடம் புலிகளை பயங்கரவாதிகளாக காட்ட வேண்டும் என்று சொல்லி யார் செய்தார்கள் என்றது அந்த படுகொலைகள் எங்களுக்கு தெரியும். அதுபோல் கிழக்கில் இஸ்லாமியர்கள் மீது படுகொலைகள் புலிகள் செய்தார்கள் என்று சொல்லி அதை இன்று வரை இஸ்லாமியர்கள் அங்கே நினைவு கூர்ந்து ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும் பொழுது புலிகள் பயங்கரவாதிகள் என்று காட்டுவதற்கு இஸ்லாமியர்கள் அதுவற்றை தூக்கிக்கொண்டு வருவார்கள். ஆனால் அந்த படுகொலைகளையும் யார் நிகழ்த்தினார்கள்? தமிழர் இஸ்லாமியர்களிடையே பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக யார் இவற்றை செய்தார்கள் என்பது இஸ்லாமியர்களுக்கும் தெரியும், தமிழர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்க இஸ்லாமியர்கள் தமிழர் மீது எப்போதும் வெறுப்பு கொண்டவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக சிங்களவர்கள் செய்துவிட்ட இந்த வேலைகளை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களும் தமிழர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர் கிழக்கில் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்று இந்த செம்மணி விவகாரம் வெளிவரும் போது யாரும் அதை பற்றி கதைப்பதாக இல்லை. இஸ்லாமியர்களும் கதைப்பதாக இல்லை, சிங்களவர்களும் அதை ஒரு சுடுகாடு இடுகாடு என்ற ரீதியில் கதைத்துவிட்டு கடந்து செல்லத்தான் நிற்கின்றனர். அங்கே தங்களின் அரசு இராணுவம் செய்த இனப்படுகொலை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. இந்த சந்திரிகாவை யாரும் இங்கே கொண்டு வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் வைத்து விசாரிப்பதற்கு முன்னெடுப்புகள் ஏற்படுத்துவதாக தெரியவில்லை. அது புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் அமைப்புகளும் அல்லது ஈழத்தில் இருக்கும் அமைப்புகளோ யாரும் அதை கண்டுகொள்வது போல் தெரியவில்லை. எப்படி ராஜபக்ச 2009 இறுதியில் இனப்படுகொலை ஆளியாக அறிவிக்கப்பட்டு போர்க்குற்ற விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்று இன்று வரை கேட்கின்றோமோ, அதுபோல அந்த காலத்தில் சந்திரிகா ராஜபக்ச சைனாவின் உதவியுடன் நவீன கெமிக்கல்களை பாவித்து மக்களின் எலும்புகளும் கிடைக்காத வண்ணம் செய்துவிட்டார். அடையாளம் இல்லாதவாறு செய்துவிட்டார். அங்கே கேட்டால் நாங்கள் யாரையும் கொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு தப்புறத்துக்கு தான் நிற்கிறார். ஆனால் எங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி இறுதி நேரத்தில். ஆனால் சந்திரிகா காலத்தில் அவ்வளவுக்கு தொழில்நுட்பம் இல்லாததால் ஒன்றரை மண்டடியாக போட்டு புதைத்து விட்டனர். அது இன்று வெளியில் வந்து அவர்களின் இனப்படுகொலையை வெளியே காட்டி கொடுக்கின்றது. ஆகவே நாங்கள் தமிழ் மக்கள் அனைத்து தளங்களிலும் இந்த செம்மணி பிரச்சனையை எடுத்து சென்று சர்வதேச விசாரணையை கேட்க வேண்டும். இன்றுடன் உயிருடன் இருக்கும் அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் இதற்கு பொறுப்பானவர்களை கொண்டு வந்து சர்வதேச சமூகத்தில் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை வேண்டி கொடுக்க வேண்டும். எங்களின் ஈழத்தமிழர்களின் வாழ்வு இப்படி எரிந்து போன நிலமாகத்தான் இருக்கின்றது. எந்த விதமான நன்மையும் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுவதாக தெரியவில்லை. மேலும் மேலும் கிளற எங்களின் வேதனையும் துன்பங்களும் தான் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. இவர்களெல்லாம் யார்? சாதாரணமாக யாழ்ப்பாணத்தில் வாழுவோம் என்று இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்த மக்கள் தான். எங்களை சாவச்சேரியில் நின்று இந்த ஒட்டுக்குழுக்களும் இராணுவமும் சேர்ந்து வரவேற்றனர். வாருங்கள், உங்களுக்கு சுவிச்சமான வாழ்வு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது, யாழ்ப்பாணத்துக்கு இராணுவம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்று சொல்லி 96இல் எங்களை வரவேற்றனர். வரவேற்றுவிட்டு என்ன செய்து முடித்தனர் என்பது அனைவருக்கும் தெரியும். எங்கள் மக்களை அப்படியே கொன்று குவித்தனர். நீங்கள் புலிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றீர்கள், புலிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டீர்கள் என்று சொல்லி காரணங்களே இல்லாமல் காட்டிக் கொடுப்பவர்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு கூட அங்கே மக்கள் கொல்லப்பட்டனர் என்பதுதான் உண்மை. காட்டிக் கொடுப்பவர்கள் யாரை தலையாட்டினாலும் இராணுவம் அவர்களை பிடித்து கொண்டே சித்திரவதை செய்து கொன்று செம்மணியில் புதைத்தது என்பதுதான் உண்மை. அதில் எங்களூரில் இருப்பவர்களும் அடங்கும். ஆனால் இன்று வரை யார் காணாமல் ஆக்கப்பட்டார்களோ அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றனர். அவர்கள் செம்மணிக்குள் புதைந்திருப்பது அரசு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கின்றது. அவர்களின் மாதிரிகளை ஆராய்ந்து சொந்தங்களுடன் ஆராய்ந்து உண்மையில் அவர் கொல்லப்பட்டு விட்டார், அவரை கொன்று புதைத்து விட்டது இராணுவம் என்று ஒத்துக்கொள்ள இலங்கை அரசு மறுக்கின்றது. அதை அவர்கள் செய்ய வேண்டும். எடுக்கும் எலும்புகளின் இருந்து மாதிரிகளை எடுத்து உடைமைகளை வைத்து கண்டுபிடிக்கலாம் மக்கள் யார் இவர்கள், யாரின் சொந்தங்கள் என்று சொல்லி. அதை பின்னாட்களில் அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த அகழ்வு பணியில் ஈடுபடும் தொண்டு நிறுவனங்கள் அதிகாரிகள். இந்த சந்திரிகா எண்ணம் சுதந்திரமாக வாழ்கின்றார், சரத் பொன்சேகா எண்ணம் சுதந்திரமாக வாழ்கின்றார். அங்கே பணியில் ஈடுபட்ட இராணுவத்தினர் பலரும் எண்ணம் சுதந்திரமாக வாழ்கின்றனர். ஆனால் எங்கள் மக்கள் மட்டும் உயிருடன் மண்ணில் புதைந்து போய் இன்று எலும்புகளாக வெளியில் வருகின்றனர் என்பதுதான் வேதனை. இதையிட்டு புலம்பெயர் தேசத்தில் வாழும் எங்கள் அமைப்புகளும் போராட்டங்களை அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் போராட்டங்களை ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை அறிவித்து தமிழக முதலமைச்சருக்கு அழுத்தத்தை கொடுக்க
கொடுக்க வேண்டும். நீங்கள் இதை பற்றி கதையுங்கள், சட்டசபையில் கதையுங்கள், இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள், இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள், விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாங்கள் இணையதளத்தில் இந்த படங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வேதனை தான் மிஞ்சுகின்றது. எங்களின் மக்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி. ஆகவே அனைத்து தளத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் செயற்பாட்டாளர்களும் முன்வந்து இந்த பிரச்சனையை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும். எப்படி 2009 இனப்படுகொலை நடந்ததோ அதுபோல் 96 மிகப்பெரிய இனப்படுகொலை யாழ்ப்பாணத்தில் நடந்தது. இப்பொழுது பிரதேசத்துவம் பேசும் சில தமிழர்கள் எங்களிடையே வந்துள்ளனர். அவர்கள் முகநூலில் எழுதும் பதிவுகளை நேற்று கூட ஒருவர் எழுதியதை பார்த்தேன். வன்னியில் இருக்கும் மக்கள்லாம் பெரிய பங்களிப்பை செய்துவிட்டனர், பெரிய இழப்புகளை சந்தித்து விட்டனர் ஈழப்போராட்டத்தில் என்று சொல்லி. வன்னியில் இருக்கும் மக்கள் இறுதி யுத்தத்தில் இறந்தனர், வன்னியில் இருக்கும் மக்கள் போராட்டத்தை வளர்த்தனர், இறுதி வரை கொண்டு சென்றனர் என்பது உண்மை. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் இயக்கத்தை வளர்த்தவர்கள், போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போயினர், இந்த செம்மணியில் புதைந்து போய் இருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களின் இந்த பிரதேசவாதத்தை கையில் எடுத்தால் எதுவும் மிஞ்சப் போவதில்லை. அனைத்து ஈழத்தமிழர்களும் விலை கொடுத்துள்ளனர் ஈழப்போராட்டத்துக்கு என்பதுதான் உண்மை. அனைவர் வீடுகளிலும் யாராவது ஒருவர் இறந்திருப்பார் போராட்டத்துக்காக என்பதுதான் உண்மை. நீங்கள் இந்த பிரதேசவாதங்களை விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர் என்ற அணியில் நின்று நீங்கள் போராட வேண்டும், எழுத வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இவ்வளவுதான் மக்களே. பாருங்கள், நான் இருக்கும் ஒரு இடம் எரிஞ்சு தீஞ்சு போய் இருக்கின்றது. இது வெப்பம் காரணமாக எரிஞ்சு தீஞ்சு போய் இருக்கின்றது. ஆனால் எங்களின் தமிழர்களின் வாழ்வு யுத்தம் காரணமாக, இனவாழிப்பு காரணமாக, இன துவசம் காரணமாக, பெரும்பான்மை இனத்தின் பெரும்பான்மை வெறியினால் எரிஞ்சு தீஞ்சு போய் இருக்கின்றது. இன்று செம்மணிக்குள் புதைந்து போய் வழியில் வருகின்றது எலும்புக்கூடுகளாக. பார்ப்போம், அவர்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். அவர்களின் குடும்பத்தினர் இன்னும் இருப்பார்கள், அவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். குற்றங்களை இழைத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. வருங்காலங்களில் அதற்கான நடவடிக்கைகளில் சர்வதேச சமூகமோ அல்லது எங்களின் அமைப்பினரோ அரசியல்வாதிகளோ யாரோ முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாங்கள் அதற்கான பங்களிப்புகளை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வளவுதான் மக்களே. உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்து விடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.